சமீபத்துல அமெரிக்கால பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதியதுல 67 பயணிகள் பலியாயிருக்காங்க. இதனால அமெரிக்காவே சோகத்துல மூழ்கி இருக்குது. அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. போடோமெக் ஆற்றங்கரையின் மீது இருந்து சுமார் 400 அடி உயரத்துல பயணிகள் விமானம் போயிட்டு இருந்தது. அந்த வான்வெளி தடத்திலேயே ஒரு ராணுவ ஹெலிகாப்டரும் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே ஒண்ணுக்கு நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்து அந்த போடோமெக் ஆற்றுல விழுந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. தகவல் அறிந்ததுமே ராணுவத்தினர், போலீசார், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்து மீட்பு பணியில ஈடுபட்டாங்க. அப்ப விமான பயணிகள் 64 பேரும், ராணுவ ஹெலிகாப்டர்ல 3 ராணுவ வீரர்களும் பலியா இருக்கிற தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது கருப்பு பெட்டி எனப்படும் காக்பிட் குரல் ரெக்கார்டர், விமான தரவு ரெக்கார்டர் ஆகியவற்றை மீட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் விமானத்தில் கடைசி நேரத்தில் என்ன நிகழ்ந்தது என்று ஆய்வு செய்யப்படும். எனினும் விபத்துக்குள்ளான காரணம் தெரிய சில மாதங்கள் ஆகலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.